வணக்கம். தாயக உறவுகளே, உலக உறவுகள். மீண்டும் இந்த நாட்டு நடப்புகள் என்கின்ற நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இந்த பரீட்சார்த்தமாக செய்ய முற்பட்ட நிகழ்ச்சிக்கு மிக பெரும் வரவேற்பும் அதற்கு கீழே கொமெண்ட்களும் நிறைய பின்னூட்டங்களும் வந்ததன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்தும் தாயகத்தில் நடக்கக்கூடிய தாயகம் சம்பந்தப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை தொடர்ந்து கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வையும் நாங்கள் இன்று செய்ய முற்பட்டிருக்கிறோம். இது வளமையான தாயக நிகழ்வை விட தாயகத்துக்கு தேவையான ஒரு உலக அளவிலே கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் எப்பொழுதும் உலக அளவிலே வருகின்ற சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் கடந்த காலத்திலே விட்ட தவறுகளும் அதில் ஒன்றாக இருக்கக்கூடும். அதை தவறவிடக்கூடாது என்றதுக்காக அருஸ் அவர்கள் ஹாங்காங் நாட்டு பல்கலைக்கழகம் உண்டு இலங்கையினுடைய பிரச்சனையிலே உள்ள இந்த தமிழர்களினுடைய பிரச்சனையை மையப்படுத்தின ஒரு ஆய்வு சம்பந்தமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆய்வை பயன்படுத்தி கொள்ளுமாறும் வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவலை அருஸ் அவர்கள் சர்வதேச ஆய்வாளர், இராணுவ புலனாய்வு ஆய்வாளர் தொகுத்து உங்களுக்காக தருகிறார். நாங்கள் வெறும் ஆயுத போராட்டம் மௌனித்ததென்றதில்லை, தொடர்ந்தும் அரசியல் ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் தகவல் ரீதியாகவும் போராடி தகவலை மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அப்படியான முக்கியமான தகவல் ஒன்றை இப்பொழுது அரோஸ் வெளிக்கொண்டு வருகின்றார். வணக்கம் அரோஸ், நீங்கள் கொண்டு வர போன்ற விடயத்தை தெளிவாக மக்களுக்கு கூறுங்கள். இது ஒரு முக்கியமான விடயம், மக்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய விடயம், கூறுங்கள். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இது ஒரு முக்கியமான விடயம். என்னென்று சொன்னால், எங்கள் இனப்பிரச்சனை, எங்கள் தாயக விடுதலை மற்றும் அது தொடர்பான தமிழ் இனம், தமிழர்களின் தேசம் என்பது தொடர்பான அனைத்துலக மட்டத்தில் என்று சொன்னால் பெருமளவில் நாங்கள் யோசிப்பது என்னென்று சொன்னால், மேற்குலகத்தை தான் எல்லோரும் சிந்திப்பார்கள். அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி என்றுதான் யோசிப்பார்கள். ஆனால் இது சற்று வேறுபட்டு சீனா சம்பந்தப்பட்டதாக வந்திருப்பதுதான் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. இதை இந்த த மார்னிங் டெலிகிராஃப் என்ற பத்திரிகையும் இதை ஆங்கில வடிவத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கன் கார்டியன் என்ற பத்திரிகையும் அதை ஆங்கில வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அதில் என்ன, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்று கலைத்துக் கொண்டிருப்பது ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழீழ அரச உருவாக்கம் குறித்து ஆய்வு செய்ய ஆய்வாளர்களை தேடும் ஹாங்காங் சீன பல்கலைக்கழகம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், த சைனீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் என்று இருக்கிறது. அதை அவர்கள் CUHK என்று அதனை கூறுகிறார்கள். அதாவது தமிழீழ அரசுக்கான சட்ட ரீதியான நிலைப்பாட்டை ஆராயும் ஹாங்காங் சீனா பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆராய்ச்சி திட்டம் பிரிவினையாக அரசியலையும் அரச உருவாக்கம் குறித்த கேள்விகளையும் எதிர்பாராத விதமாக ஹாங்காங் களத்தில் முன்னிறுத்தி இருக்கிறது என்றும், இலங்கையில் ஒரு சுதந்திர தமிழீழ அரசு உருவாக்கப்படுவதை சுற்றியுள்ள சட்ட மற்றும் அரசியல் கேள்விகளை ஆராய முதுநிலை முனைவர் பட்ட ஆய்வாளர், அதாவது போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் என்று போட்டிருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச், அதற்கு பிறகு மாஸ்டர்ஸ் அல்லது எம்ஃபில் என்று சொல்வார்கள், அதற்கு பிறகு PhD என்று கூறுவார்கள். அதற்கு பிறகு PhDக்கு பிறகு வாரது PhD செய்தாக்கள் வெவ்வேறு யூனிவர்சிட்டியில போஸ்ட் டாக்டரேட் ரிசர்ச்சை செய்வார்கள் என்று செய்வார்கள். இது அதற்குரியதாகத்தான் இந்த ஆய்வை சமர்ப்பித்திருக்கிறார்கள். கேள்வி என்ன அரோஸ், குறுக்கிட்டு நேர்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலுக்காக நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொல்லி சொன்னால், சைனாவினுடைய ஒரு பகுதியான ஹாங்காங்கினுடைய ஒரு பல்கலைக்கழகம் இப்படியான ஒரு 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 இதை திறந்து விடுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே வாருங்கள், அதிலே நீங்கள் மாஸ்டர்ஸ் என்கின்றது பட்டதாரிகளுக்கு பின்னர் அடுத்தது முதுநிலை பட்டதாரிக்கு ஆய்வு செய்ய வாருங்கள், அல்லது உங்களோட PhD என்றது முனைவர் அல்லது கலாநிதி பட்டத்துக்கு ஆய்வு செய்ய வாருங்கள், பணம் தருகிறோம், ஆனால் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வையுங்கள் என்பதுதானே உங்களுடைய இந்த நிகழ்வினுடைய முக்கியமான நோக்கம்.
உண்மைதான். அவ்வாறுதான் அப்ப அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிஹெச்டிக்கோ ஸ்காலர்ஷிப் எடுத்து வரும்போது அதற்கு கிராண்ட் கொடுப்பார்கள். கிராண்டை அப்ளை பண்ணி எடுக்கணும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்கள் தருகின்ற தலைப்புகளில் ஆய்வுகளை செய்து அதற்குரிய தீசிஸை, இப்ப பிஹெச்டி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 250 பக்கம் வரும். அந்த தீசிஸை சமர்ப்பிக்க வேண்டும். மூன்று 3 hours வந்து வாய்வா இருக்கும். அது அதில் தொடர்பாக கேள்விகளை கேட்பார்கள். அது மட்டுமல்லாது இதில் செய்யப்பட்ட ஆய்வுகளை வந்து அனைத்துலக தர ஜேர்னல்களில் பப்ளிஷ் பண்ணுவார்கள். அது வந்து இன்டர்நேஷனலா ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதாக இருக்கும். இப்ப இதுல செய்கின்ற ஆய்வு கூட அனைத்துலக ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜேர்னல்களில் பப்ளிஷ் பண்ணுவார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப நீங்கள் சொன்ன போதுதான் நான் இன்னொன்றையும் கூற வேண்டும். இதை அவர்கள் கோல் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் இதில் வந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் இதில் இணைந்திருக்கிறது. அதாவது சிஎச்யுவின் இந்த சட்டத்துறையின் மூலமான பேராசிரியர் அலெக்ஸ் கிரீன் காட்டுதலில் கீழே நடத்தப்படும் இந்த திட்டம் தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்துடன் டிரான்சிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம் என்று சொல்லப்படுகிறது இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது என்றும், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்குள் ஒரு சுதந்திர தமிழீழ அரசு உருவாக்கப்படுவதை சுற்றியுள்ள தற்போதைய அரசியல் மற்றும் சட்ட ரீதியான உரையாடல்களை ஆராய்வதும், அத்தகைய அரசை உருவாக்குவதில் உள்ள சட்ட ரீதியான சவால்களை மதிப்பிடுவதற்குமான ஒரு வெளிப்படை நோக்கமாகத்தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்க வேண்டும் என்னவென்றால் அரசு இலங்கையிலே பிரிவினவாதத்தை கோருதல் சட்டவிரோதம், பிரிவினவாதத்தை பற்றி கதைத்தல் சட்டவிரோதம் என்ற சட்ட சிக்கலுக்குள்ளே இந்த ஆராய்ச்சியாளர்கள் வருவார்களா என்று எனக்கு பலவேருக்கு சந்தேகம் வரக்கூடும் தானே. இந்த பார்க்க போனால் நாங்கள் தமிழம் என்ற சொற்பிரயோகம் வருகிறது. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள்ல யூடியூப்ல அடிக்கைகளெல்லாம் அந்த சொற்பிரயோகத்தை ஹைட் பண்ணது அல்லது அடிக்க விடாது அல்லது என்றால் அப்படியான தகவல்களை நீக்குகிறது அல்லது அந்த அவர்களை 30 நாட்களுக்கு பயன்படுத்த விடாமல் தடுக்குது. அந்த சந்தேகத்தையும் தீர்த்து கொண்டு நீங்கள் அதுக்கு அடுத்தது தொடர்வது நல்ல நினைக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஆராய்ச்சியை பற்றி தெளிவுபடுத்துறீங்கள், ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் சொல்லுகிறீர்கள், சர்வதேச தரத்திலே பிரசுரிக்கப்பட போகுதுன்னு கூறுகிறீர்கள். ஆனால் இலங்கையில் இருக்கிறவர்கள் இந்த ஆராய்ச்சிக்கு குறிப்பாக யார் தகமையுடையவர்கள் என்று சொல்லி சொன்னால், பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற வகையில இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பிஹெச்டி செய்கிறவன், பல்கலைக்கழகத்துக்குள்ள உள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற டிபார்ட்மெண்ட் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ இலங்கையில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்திலையும் உள்ள அதை செய்யலாம். அல்லது லோ பக்கம் உள்ளாக்கள், லோ ஃபேக்கல்டி ஆஃப் லோ என்ற பேர்ல இலங்கையில பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அவைகளும் இதுக்குள்ள செய்ய வரலாம். அவைகளுக்கெல்லாம் இது ஒரு வகையில அவையின் ஆராய்வு கட்டுரையாக பதவி உயர்வுக்கான கட்டுரையாகவும் அமையும். அதே நேரத்தில் அதுக்கான ஃபண்டும் காசு நிறைய கிடைக்க போகுதுன்றதும் இருக்குது அல்லவா. அவர்களுக்கு இந்த சந்தேகத்தை தீர்த்து விட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ள உள்ளே போவது நல்லம் என்று நினைக்கின்றா சேரம் பயப்படுவோமா, தமிழம் என்று சொற்பிரயோகம் வருகிறது, இலங்கை அரசாங்கம் தடை செய்தது சிக்கல் வருமா என்றதையும் இருக்க தீர்த்து விட்டு போவோம். ஏனென்றா மக்களுடைய கேள்வியாக நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதை செய்து கூட்டங்கால போவோம் என்றான். எந்த ஒரு சொல்லையும் அவர்கள் சொல்லாடல்களை தடை செய்ய முடியாது. அவர்கள் கூடுதலாக தடை செய்வது அந்த அமைப்புகள் நிறுவனங்களைத்தான் தடை செய்கிறார்கள். இலங்கையின் அரசியலில் தலையிடுகிறார்கள், இலங்கைக்குள் ஒரு பிரிவினை அல்லது இனவாதத்தை தூண்டுகிறார்கள் என்ற வகையில் தான் அவர்கள் அதனை தடை செய்கிறார்களை பற்றிய தமிழீழம் என்ற சொல் ஓரிடமும் அது தடையாக இருக்காது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஒரு அனைத்துலக ஸ்டாண்டர்ட்ல, அதாவது அனைத்துலக ரீதியான இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி இதை கோல் பண்ணி இருப்பது மட்டுமல்லாது, இந்த செய்தியை இப்ப இலங்கையில் உள்ள ஊடகங்கள் கூட, ஆங்கில ஊடகங்கள் கூட அப்படியே தான் போட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை அப்படியே தான் போட்டிருக்கிறார்கள். இப்ப கொழும்புல இருந்து வருகின்ற ஆங்கில பத்திரிகைகள் கூட தமிழீழம் என்று சொன்னா தமிழீழம் தான் எழுதுகிறார்கள். இப்ப யாரும் ஒருவர் அதை தொடர்பாக பேசி இருந்தால் கூட அதை அப்படியே தான் எழுதுகிறார்கள். அதில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் இதை இப்ப தமிழர் தரப்பும் இணைந்து இதை செய்வதால் சில சமயங்களில் இதில் ஒரு பிரச்சனை இருக்காது. இதில் வேற ஆட்கள் இதற்குள் ஊடுருவது என்று சொன்னால், இப்ப இதொரு ரிசர்ச். இப்ப இதற்குள் தமிழர்கள் சென்று தமிழர்கள் அவர்களுக்கு இது எவ்வளவு தூரம் தேவை என்பதை ஆணித்தரமாக கூற வேண்டிய ஒரு களம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொருவர் தமிழர்களுக்கு எதிரானவரும் போய் இந்தந்த காரணங்களால் தமிழர்களுக்கு தனி அரசு தேவையில்லை
என்று ஒரு தீசிஸையும் எழுதி கொடுத்துட்டு போகலாம். இது ரெண்டும் பாசிபிள். இப்ப என்ன சொன்னால், இப்ப கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இங்கு பிரித்தானிய அரசு வந்து மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கையில் மீறப்பட்டுகின்ற இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பாக ஒரு ஆய்வுக்கு 55,000 பவுண்ட்ஸ்களை ஒதுக்கி இருந்தது. அது இங்கத்தே பிரித்தானியா வெளிவார அமைச்சின் இணையதளத்தில் வெளியாகி இருந்தது. அது என்னென்ன செய்ய வேண்டும், அது ஒரு ரிசர்ச், அவர்களுக்கு ஒரு டிகிரியும் கிடைக்கும், அதே சமயம் அவர்களுக்கு 55,000 பவுண்ட்ஸ் அந்த ரிசர்ச்சுக்கு கொடுப்பார்கள். அதை நான் பலருக்கும் அனுப்பியிருந்தேன். இங்கே எல்லாம் உங்களுக்கு தெரியும், மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள், வாரவர்கள் இருக்கிறார்கள், கொலிடே போறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் திரிகிறார்கள், போறார்கள், வாரார்கள். ஆனால் இவ்வாறானவற்றை எடுத்து அதன் மூலம் எங்களுக்கு இழைக்கப்பட்டதை, உங்களுக்கு காசும் வரும் 55,000 பவுண்ட்ஸ், அதை எடுத்து அதை செய்து அதை உண்மையில் இப்ப பிரித்தானிய அரசுடன் இணைந்து அல்லது அவர்களுக்கு எங்கள் தரப்பு பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு நல்லொரு களமாக இருந்தது. ஆனால் அதே ஒரு சிங்களவரின் கண்ணில் அது பட்டுவிட்டால் என்ன செய்வார்? அவர் அந்த காசை எடுத்துக்கொண்டு விடுதலை புலிகள் இந்த சிறாரை படையில் சேர்த்தார்கள், சுட்டார்கள், கொன்றார்கள், கொழும்பில் குண்டு வைத்தார்கள் என்று சொல்லி எங்களை எழுதி தூற்றி விட்டு போவார்கள், காசையும் எடுத்துக்கொண்டு. அப்ப இன்னொரு வகையில் கூறினால் தமிழரை பயன்படுத்தியே தமிழருக்கு எதிராக எழுத வைத்து விட்டால் என்ன நம்பிக்கையாக வரும் அல்லவா? உண்மைதான். தமிழர்களே காட்டி கொடுப்பவர்கள் இப்பவர்களை பயன்படுத்தி தவறுகளை ஆராய்ச்சி செய்த வச்சு தமிழனே தமிழன் பற்றி பிள்ளையாக சொல்லுகிறான் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து கூட ஆதாரபூர்வமாக கட்டுரை நிரூபிக்கலாம் அல்லவா? உண்மைதான். இங்க சுவிஸ்ல கடந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்திருந்தது. சுவிஸ் அரசு ஒரு ஆவணத்தை தயாரித்திருந்தது. அந்த ஆவணம் முற்று முழுதாக தமிழர்களுக்கு எதிரானது ஒன்று. ஆனால் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறார்கள் 48 சாதிகள் இருக்கிறது இலங்கையில் என்று சொல்லி, தமிழர்கள் தாயகத்தில் என்று சொல்லி. அது மட்டுமில்லாது புலம்பெயர் தேசத்துல கூட நாடு ரீதியாக சாதி வாரியாக பிரித்திருந்தார்கள். அதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், அதில் 5 தமிழர்களையும் இணைத்திருக்கிறார்கள். அது ஏனென்று சொன்னால், அந்த தமிழர்களை என்ற பெயரை போட்டு விட்டால் இறுதியில் தமிழர்களும் இதை பார்த்து அப்ரூவ் பண்ணினவர்கள் என்ற ஒரு சொல்லு. ஆனால் என்று சுவிஸ் அரசாங்க உள்துறை அமைச்சு தப்பிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு கூறப்பட்டது என்று சொன்னால், இதை வெளியில் காட்ட வேண்டாம், இரகசியமான ஆவணம், நீங்கள் பார்த்து விட்டு சரி என்று சொன்னால் சரி. ஆனால் அதுக்கு போன ஒருவர் எனக்கு கொண்டு வந்த எனக்கு அனுப்பியதில் அதை நான் இந்த ஊடகத்தில் கொண்டு வந்தது, அது சுவிஸ் அரசுக்கு பிரச்சனையாகி போய் என்னென்று தாங்கள் தந்த அறிக்கை வெளியில் போனது என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது அவர்களை. நான் கூறினேன், நீங்கள் உங்கள் 5 பேரை பற்றி அந்த அறிக்கை எழுதியிருந்தால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களையும் பற்றி எழுதுகிறீர்கள், அதை யாரும் கேள்வி கேட்கலாம் என்ற நிலை. பிறகு அந்த ஆவணம் வந்ததோ வரையிலையோ எனக்கு தெரியல, அது எப்படி போயிட்டு. ஆனால் இதே போலதான் இப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இங்கு வந்து இங்கு கூறப்பட்ட இந்த சம்பவம், இந்த திட்டத்தை சர்வதேச சட்ட அரச உருவாக்கம், அதாவது ஸ்டேட் குட் என்று சொல்றது, மற்றும் அரசியல் சமூகம் குறித்த கல்விசார் விசாரணையின் மையத்தில் இந்த ஆய்வை வைக்கிறது என்று சொல்லியும், இதன் முக்கியத்துவம் வெறுமனவே ஆராயப்படும் பொருளில் மட்டுமல்ல, அந்த ஆராய்ச்சி எங்கு நடத்தப்படுகிறது மற்றும் எந்த நிறுவன கட்டமைப்பின் மூலம் இது முன்னெடுக்கப்படுகின்றது என்பது இங்கு முக்கியமானது என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த புவிசார் பின்னணி என்னென்று சொன்னால், இத்தகைய திட்டத்திற்கு ஹாங்காங் ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க தளம் என்றும், ஏனென்று சொன்னால் அந்த பகுதி மக்கள் சீனா குடியரசின் ஒரு பகுதியாக இருக்கிற அதே வேளையில் பிரதான நிலப்பரப்பான சீனா இலங்கை அரசாங்கத்துடன் வலுவான உறவை பேணி வருகின்ற அதே சமயத்துல இவ்வாறான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை கொண்டு வருபவர் வந்து ஒரு இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடன் கூட நெருங்கிய தொடர்பை உடையவர் என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த திட்டத்தின் தலைவர் வந்து இதன் பேராசிரியர் கிரீன் வந்து அவர் ஒரு விருது பெற்றிருக்கிறார் 2024 ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்துக்காக. அந்த புத்தகம் என்னென்று சொன்னால், அரசியல் சமூக அரச உருவாக்கமும்
சர்வதேச சட்டம் மற்றும் புதிய அரசுகளின் தோற்றமும் என்ற புத்தகம். அதாவது ஸ்டேட்ஹுட் ஆஸ் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி, இன்டர்நேஷனல் லோ அண்ட் எமர்ஜ் ஆஃப் நியூ ஸ்டேட் என்று அந்த புத்தகத்தின் தலைப்பு. இந்த நூலை அடிப்படையாக கொண்டுதான் சரி இந்த நூல் உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட இனங்களுக்குரிய அரசியல் விடுதலையாகத்தான் இந்த நூலை அவர் எழுதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்களால் விருதையும் பெற்றிருக்கின்றார். அப்ப அதில் ஒரு நடைமுறையாகத்தான் இப்போது இந்த தமிழீழம் தொடர்பாக, அதாவது ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்குரிய நிரந்தர தீர்வும் அது சரியான தீர்வும் தொடர்பாக இது ஆராய போகிறோம் என்றால், எங்கள்ட இப்ப இலங்கை அரசு கூறுகிறது வந்தேறி குடிகள் தோணியில் வந்தார்கள் என்றெல்லாம் பௌத்த துறவிகள் கூறினாலும் இந்த ஆய்வு எங்கு செல்லும் என்று சொன்னால் அதன் மூலப்பொருட்கள் செல்லும். அதாவது பூர்வீக குடிகளாக தமிழர்கள் இருந்தார்கள், பிரித்தானியா வந்தது, எங்களை பிரித்து ஆண்டது, பிரிந்திருந்த இரண்டு நாடுகளை ஒருங்கிணைத்தது. இப்ப நேற்று ஒருவர் பேசும்போது கூறினார், இந்தியா கூட இந்தியாவாக இருக்கவில்லை, பிரித்தானியா தான் இணைத்திருந்தது, பலவற்றை இணைத்துத்தான் ஒரு ஒன்றியமாக உருவாக்கி இருந்தது. இன்றைக்கு நேபாளம், கடந்த வாரம் ஒரு செய்தியை பார்த்தேன், நேபாளத்தின் சொல்லி இருக்கிறது தனது எல்லை பிரச்சனையில் தீர்ப்பதற்கு பிரித்தானியா அரசை நாங்கள் கூட்டியற வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் அந்த எல்லை தவறாக போடப்பட்டது பிரித்தானியாவின் காலடித்துவத்தில். அப்ப இப்போது அந்த எல்லை பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேசும்போது பிரித்தானியாவையும் கூட்டியற வேண்டும். அப்ப இதில் இன்னொன்றை நாங்களும் அதை மாற்றி கேட்கலாம். எங்கள் பிரச்சனையை தீர்க்கும் போது பேசும்போது பிரித்தானியாவை கூட்டியற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் இருந்ததை இவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் என்று. இப்ப இதே இந்த தற்போதைய இந்த நிலையில் சீனா தொடர்பாக இப்ப நீங்கள் பார்க்கலாம், பெருமளவான எங்களின் நடவடிக்கைகள் மேற்குலகம் சார்ந்துதான் இருக்கின்றது. எனவேதான் இந்தியா கூட புலம்பெயர் அமைப்புகளுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை பேண இந்தியா அச்சப்படுகிறது. ஏனென்று சொன்னால் புலம்பெயர் அமைப்புகள் எல்லாம் மேற்குலகம் சார்ந்தவையாகத்தான் இருக்கின்றது. மேற்குலகம் சார்ந்தவை என்றால் அவர்கள் நேட்டோ. அப்ப நேட்டோவில் இருக்கிற ஒரு அமைப்புகளுடன் இந்தியா தொடர்பை பேண பின்னணிக்கும். தமிழர் அமைப்புகளும் இப்ப ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளுக்குள் செல்வதில்லை. ஆனால் இது முதல் முறையாக சீனாவுக்குள் சென்றிருக்கிறார்கள். அது உண்மையில் ஒரு நல்ல முயற்சியாகத்தான் பார்க்கலாம். உங்கள் கருத்தின்படி ஒரு ஆயுதத்தை தூக்கி துப்பாக்கியை தூக்குவதோட இந்த பேனாயுதம் துப்பாக்கியை தூக்குவது இப்பொழுது காலம் கணிந்து வருவது போல இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தினுடைய சாராம்சம். உண்மைதான். என்னென்று சொன்னால் பல விடயங்கள் இதில் இருக்கின்றது. நான் தமிழிலே மொழிபெயர்த்து எல்லாருக்கும் நான் திரையிலே காட்டிக் கொண்டிருக்கிறேன். தமிழ் மொழிபெயர்ப்பு முழுமையாக வந்து கொண்டிருக்கிறதா? உண்மைதான். நீங்கள் சொன்னது போல சில விடயங்களை கூறுவார்கள். பெரும் போராட்டங்களாக நாங்கள் வீதிகளில் இறங்கி செய்வதை விட ஒரு டின்னர் டேபிளிலேயே முடித்துவிட்டு போகலாம் என்று கூறுவார்கள். அதற்குரிய அது ராஜதந்திரம் என்று கூறுவார்கள். என்னென்று சொன்னால் நாங்கள் காய்களை நகர்த்துவது எவ்வாறு? இப்ப இலங்கை அரசை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவை வழிகொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுடன் போய் காலில் விழுவதில்லை, சீனாவிடம் ஓடுவார்கள். அமெரிக்கா தன் வாழ்ல வரும். சீனாவை வழிகொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுடன் சேருவார்கள் அல்லது அமெரிக்காவுடன் சேருவார்கள். அப்ப அதனாலதான் எல்லா உறவுகளையும் ஒரு நடுநிலைமையாக வைத்திருப்பார்கள். அதை அவர்கள் தங்களுடன் மொழியில் கூறுவார்கள் அணிசேரா கொள்கை என்று. இப்ப இன்று கொழும்பிலிருந்து வெளிவந்த வார ஏடுகளின் முதலாவது தலைப்பு என்னென்று சொன்னால், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை விரைவுபடுத்துவதற்காக அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேகமாக இலங்கைக்கு வருகிறார். இதுதான் முதலாவது தடவையாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்ற ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு வருவது இதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார். அதாவது அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்ற பிறகு. கடந்த வாரம் இந்தியாவின் வெளிவார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வந்திருந்தார். அவர் பேசிய போது தமிழர் தரப்பிலிருந்தும்
இந்திய தூதுவருடன் அவர் வருவதற்கு முன்னர் இந்த அவர் இந்திய தூதுவரை சந்தித்து தங்கள் பிரச்சனைகளை கூறியிருந்தார். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு தரப்பும் பேசிய பிற்பாடு அறிக்கைகள் வெவ்வேறு விதமாகத்தான் வந்திருந்தன. என்னென்று சொன்னால் ஒரு அறிக்கை, அதாவது வளமையாக இரு நாடுகள் கதைத்த பிற்பாடு வெளியிடுகின்ற கூட்டறிக்கை ஒரே பாணியில் இருக்கும். ஆனால் கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற சண்டே டைம்ஸ் போட்டிருந்தது, இந்தியாவும் இலங்கையும் எப்போதும் கதைத்த பிற்பாடு வெளிவருகின்ற அறிக்கைகள் வெவ்வேறு திசையில் தான் இருப்பதுண்டு, ஒரு கருத்தில் இருக்கா. ஏனென்றால் இந்தியாவின் அறிக்கையில் மாகாண சபை தேர்தல், தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டிருந்தது, 13வது திருத்தம். இலங்கையின் அறிக்கையில் அது எதுவும் இல்லை. அப்ப விக்ரம் மிஸ்ரி என்ன கூறினார் என்று சொன்னார், நான் கதைத்தேன், அனுர் குமார் சேனாக்காவுடன் நான் கதைத்தேன், இலங்கை அரசு அதை இருட்டடிப்பு செய்து விட்டது. இப்போ திருப்பி அவர் வந்த பிற்பாடு இப்போது பாதுகாப்பு அமைச்சர் வருகிறார். பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த திருகோணமலையின் எரிசக்தி திட்டம், அதாவது சம்பூரின் எரிசக்தி திட்டம், சூரிய மின்சார திட்டம், மற்றது காங்கேசன் துறையின் சிமெண்ட் ஃபேக்டரி, மற்றது காங்கேசன் துறைமுகத்தின் விரிவாக்கம், பலாலி துறை வான்படை தளத்தின் விரிவாக்கம் போன்றவை எல்லாவற்றையும் மிக விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியும், ஸ்ரீலங்காவின் யுனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி ப்ராஜெக்ட் என்று சொல்கின்ற அந்த ப்ராஜெக்டையும் தாங்கள் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் இப்போது வந்து நிற்கிறார்கள். இது என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், இந்த மெக்கா ஒப்பந்தம் என்றதை பாகிஸ்தானும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் இணைந்த பிற்பாடு இந்தியா, இஸ்ரேல், கிரீஸ் போன்ற நாடுகள் இணைந்து தாங்கள் ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள இருப்பதாகவும், அந்த உடன்பாட்டுக்கு இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இப்போது இலங்கைக்கு வந்த ஒரு இஸ்ரேலிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், நீங்கள் அவர்களின் நேர்காணலை நாங்கள் 2 பகுதிகளாக இலக்கு வேற இதழில் அந்த நேர்காணலின் முக்கியத்துவம் கருதி, அது ஒரு நீண்ட நேர்காணல், அதை இலக்கு வேற இதழில் 2 பகுதிகளாக போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பார்க்கலாம், தமிழாக்கம் செய்திருக்கிறோம். இஸ்ரேலின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். அவர் இதைத்தான் கூறியிருக்கின்றார், இந்த மெக்கா ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்தியா, இஸ்ரேல் இவர்கள் இலங்கையை முக்கியத்துவமாக கருதுகிறார்கள் என்றுதான் அவரின் கருத்தாக இருக்கின்றது. இலங்கை அதன் முக்கியத்துவத்தை இப்போது உணர்ந்திருக்கிறது என்று தலைப்பை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று நாங்கள் இந்த உலக நகர்வுகள் நிகழ்வில் கதைக்கும் போது ஒன்றை கூறியிருந்தோம், பங்களாதேசும் இந்த மெக்கா ஒப்பந்தத்தில் இணைய போகிறது. அப்ப பாகிஸ்தானும் பங்களாதேசும் இணைந்தால் அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூகோள ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாகவும் அச்சுறுத்தல் என்றுதான் இந்தியா பார்க்கும். இப்ப அந்த ஒப்பந்தத்தில் பங்களாதேசம் இணைகிறது. அதை விட இந்தியாவிலே இந்த முஸ்லீம் இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான நிறைய வன்முறைகள் நடக்கின்ற பொழுது இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாய் சேருவது என்பதுதான் இன்னும் முக்கியமான ஆபத்து. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ராஜ்நாத் சிங் இப்போது திடீரென்று வருகின்றார் இலங்கைக்கு. வருவது மட்டுமல்லாது அது நீங்கள் அந்த முழுமையான செய்தியை நீங்கள் இன்று வந்த சண்டே டைம்ஸ், கொழும்பிலிருந்து வெளிவந்த சண்டே டைம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் என்னென்று போட்டிருக்கிறார்கள் சொன்னால், தங்களுக்கு கிடைத்த பிரத்யேகமான தகவல் அடிப்படையில் தான் அந்த தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது கடந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்த போது இலங்கையும் இந்தியாவும் ஒரு பாதுகாப்பு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருந்ததாகவும், ஆனால் இந்த உடன்பாடு தொடர்பாக முழுமையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுடில்லியிலோ அல்லது கொழும்பிலோ பொது வழியில் வெளியிடப்படவில்லை. அதோட தலைப்பு தான் எல்லாருக்கும் தெரியுமா, அதில் என்ன கிடக்கிறது என்றது யாருக்கும் தெரியாது என்று இந்த சண்டே டைம்ஸ் வருவது, தங்களுக்கும் தெரியாது. தாங்களும் எவ்வளவோ தரம் அதை வெளியில் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்ததாகவும், அதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது என்று. அப்ப இதில் கையெழுத்திட்டவர்களும் இந்திய தூதுவர் தான் கையெழுத்திட்டு இருக்கிறார் இந்த உடன்பாட்டில். அந்த உடன்பாட்டையும் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் வருகின்றார்.
இந்த நிலையில் வந்து சீனாவு இப்போது இதில் முனைப்பாக இறங்கி இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கா வந்த பிற்பாடு சீனா வந்து பெருமளவான நிதிகளை அந்த தன் ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த அனுரகுமார திசாநாயக்க அரசு எந்த வழியில் பயணிக்க போறது, மேற்குலகம் சார்ந்தா ஆசிய பிராந்தியம் சார்ந்தா என்ற நிலைக்காக சீனா நிறுத்தி வைத்திருந்தது. இன்று வந்து புதிதாக அமெரிக்க தூதுவரும், புதிதாக இலங்கைக்கு வந்த அமெரிக்க தூதுவரும், புதிதாக இலங்கைக்கு வந்த சீன தூதுவரும் வந்து இப்போது தங்கள் தகமைகளை அனுரகுமார திசாநாயக்காவிடம் கொடுத்து பதவியேற்க போகிறார்கள் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறு பூகோள அரசியல் இந்த மையம் சூறாவளி வந்து இலங்கையை மையப்படுத்தி நிற்கும் போது இந்த ஹொங்கோங் பல்கலைக்கழகத்தில எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கலாம். என்னுடைய கருத்தை நான் இந்த உங்களோட பதிவின் அடிப்படையில் முடிவெடுக்கிறேன். ஆயுதத்தை தூக்கி 30 வருடம் போராடி இழப்புகளை சந்திப்பதை விட பேனாமுனையின் மூலமும் உலக நகர்வுகளை மிக கவனமாக கணிப்பதன் மூலமும் இலகுவாக சில விடயங்களை அடைந்து விடலாம் என்பதுதான் இப்ப உலகத்தினுடைய நிலைப்பாடும் கூட. ஆகவே சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை தவறவிடக்கூடாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த அரசியல் துறையில் அல்லது சட்டத்துறையிலே கற்றுக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் மேலதிக படிப்புக்கு கூட அது உதவும். அதே நேரத்திலே அது மக்கள் பிரச்சனையாகவும் மாறும் என்றதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வை இந்த மக்களுக்கு இந்த தகவல் வழங்கியதற்காக மிகவும் நன்றி அருஸ். இத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.